ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது நம்ம டெக் தமிழ் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஏர்டெல், ஜியோ, வோடாஃபோனில் இருந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்என்எலுக்கு வந்து போர்ட் பண்ணியிருக்கீங்க, அதாவது கன்வெர்ட் ஆகியிருக்கீங்க. நிறைய பேர் வந்து கேட்கக்கூடியது, எனக்கு நியர்பையாக இருக்கக்கூடிய பிஎஸ்என்எல் டவர் அதை வந்து எப்படி நான் வந்து கண்டுபிடிக்கிறது, அது மட்டும் இல்லை எனக்கு எவ்வளோ சிக்னல் கிடைக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து கண்டிப்பாக வந்து கேட்டுட்ருப்பீங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, எனக்கு இன்டர்நெட் ஸ்பீட் வரல, எனக்கு 4G எங்கே இருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து இன்ஃபர்மேஷன் வந்து தேடுவீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவில் உங்கள் நியர்பையாக இருக்கக்கூடிய டவரில் என்னென்ன டவர்லாம் வந்து இருக்குது, அது எவ்வளோ ஸ்பீடு உங்களுக்கு கிடைக்குது, டவுன்லோட் அது மட்டும் இல்லை உங்களுக்கு அப்லோட் ஸ்பீடும் எவ்வளோ கிடைக்கிது அப்படிங்கிறதுல தெளிவாக நம்ம வந்து டீட்டெயிலாக செக் வந்து பண்ணிக்கலாம். உங்கள் மொபைல் மூலிமாவே உங்களுக்கு எந்தெந்த சிக்னல்லாம் உங்களுக்கு கிடைக்கிது அப்படிங்கிறதையும் ஈஸியாக நம்ம உங்கள் மொபைல் மூலிமா எந்த ஒரு அப்ளிகேஷனுமே இல்லாமல் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். அதன் பிறகு உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், ஒரு வெப்சைட் லிங்க். அந்த வெப்சைட் மூலிமா உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய டவர்ஸ்லாம் வந்து என்ன, உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நியர்பையாக இருக்கக்கூடிய டவர்லாம் வந்து என்னென்ன டவர் போட்டிருக்காங்க, எந்த மாதிரியான டவர் எவ்வளோ ஸ்பீடில் கிடைக்கிது அப்படிங்கிறத தெளிவாக நம்ம வந்து செக் வந்து பண்ணிக்கலாம். உங்கள் பக்கத்தில் வந்து எந்த நெட்வொர்க் அதிகமாக கிடைக்குதுன்னு தெரிஞ்சு வாங்கும்போது இன்னுமே நீங்கள் கால் பேசுகிறதோ இல்லது இன்டர்நெட் ஸ்பீடோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போவே நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய லட்சக்கணக்கில் வந்து பிஎஸ்என்எல் சிம் வந்து வாங்கியிருக்கிற வந்து ஒரு தகவல் கொடுக்குறாங்க. இதற்கு கூட பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே நிறைய பேர் வந்து டைப் வச்சு இதற்கான ஒரு வேலைகள்லாம் வந்து போய்கிட்டு இருக்கு. நிறைய பேர் இப்போ பிஎஸ்என்எல் விரும்பி எல்லாருமே வாங்கிட்டு இருக்கீங்க. இதற்கு கூடவே பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்என்எலுடைய 4G டவர்ஸ், அது மட்டும் இல்லை 2G 3G எங்கே கிடைக்கிது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ண வந்து பாருங்கள். கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட பெல் ஐக்கன் வரும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், முதல் விஷயமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷனுமே இல்லாமல் உங்கள் மொபைலுக்கு எந்த நெட்வொர்க் கிடைக்குது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கலாம். அதற்கு எந்த வெப்சைட்டும் தேவையில்லை, எந்த அப்ளிகேஷனும் வந்து தேவையில்லை. டிஃபால்ட்டாக உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸை வந்து ஓப்பன் பண்ணிங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணினா உங்களுக்கு சிம் கார்டு அண்ட் மொபைல் நெட்வொர்க்னு இருக்கும், அதை வந்து கிளிக் வந்து பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிம் 1 2 அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. அதில் உங்களுடைய சிம் நேமையும் உங்கள் மொபைல் நம்பர் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் சிம் கார்டு செட்டிங்ஸ்னு ஓப்பன் ஆகும். இதில் வந்து கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா மொபைல் நெட்வொர்க்ஸ் இருக்கும், அதை வந்து கிளிக் வந்து பண்ணிக்கங்க. இதில் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் ஆகிருக்கும், ஆட்டோமேட்டிக்கலி செலக்ட் நெட்வொர்க்னு இருக்கும். இதை ஜஸ்ட் நீங்கள் டீசெலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத வந்து கொடுத்துங்க. இப்போ சர்ச் வந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா மேனுவலாக சர்ச் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கேட்கும், அதை வந்து சர்ச் வந்து கொடுத்துருங்க. கொஞ்ச நேரம் சர்ச் பண்ண பிறகு உங்களுக்கு எந்த நெட்வொர்க்லாம் வந்து கிடைக்குது உங்கள் ஏரியாவில் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏர்டெல் 4G, அதே போல் ஜியோ 4G, செல் 1 அப்படின்னு வந்து இருக்கும். அதுதான் பிஎஸ்என்எலுடைய டவர் அப்படின்னு சொல்லலாம். இது உங்களுக்கு எந்த லெவலுக்கு வந்து கிடைக்குது அப்படிங்கிறத தெளிவாக வந்து பார்த்துங்க. உங்களுக்கு 2G இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கால் பேசுகிற வசதி உங்களுக்கு 100% கிடைக்கும். ஒருவேளை உங்களுக்கு 3G 4G அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இன்டர்நெட் ஸ்பீடும் பார்த்தீங்க அந்த அளவுக்கு நீங்கள் பயன்படுத்திக்க முடியும். இந்த ஸ்டெப் தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். எல்லாருமே ஃபாலோ பண்ணி உங்களுக்கு என்னென்ன நெட்வொர்க் இருக்குன்னு ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம். அதன் பிறகு இந்த வெப்சைட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த சைட்டோட பேர் பார்த்தீங்கன்னா டாராங் சஞ்சார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெப்சைட். இந்த டாராங் சஞ்சார் வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக இருக்கக்கூடிய எல்லா டவருடைய டீட்டெயிலும் இதில் கொடுத்துரும். நீங்கள் ஓவரால் இந்தியாவில் எங்கே இருந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன டவர் இருக்குது, அந்த டவரில் என்ன ஸ்பீடு, இது எல்லாத்தையுமே இந்த வெப்சைட் மூலிமா தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த வெப்சைட்டை மறக்காமல் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இதில் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மை லொக்கேஷன் இருக்கும். இதை ஜஸ்ட் உங்கள் லொக்கேஷனை எனேபிள் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து லாகின் வந்து பண்ணிக்கலாம். இதை லாகின் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒன்ஸ் வெரிஃபைடு யூ கேன் வியூ டவர் டீட்டெயில்ஸ் வித் EMF சேஃப்டி ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும். இதில் ஜஸ்ட் உங்கள் நேம், மெயில் ஐடி, மறுபடியும் மெயில் ஐடி போட்டுட்டு உங்கள் மொபைல் நம்பர், இந்த இடத்துல ஐம் நாட் ரோபோட் அப்படின்னு கொடுத்துட்டு கீழே கேப்சா இருக்கும், அந்த கேப்சா போட்டு சென்ட் மீ எ மெயில் வித் ஓடிபின்னு இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மெயிலுக்கு வந்து ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்த பிறகு நீங்கள் சப்மிட் வந்து பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சப்மிட் வந்து பண்ண பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி மேப் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் நியர்பையாக இருக்கக்கூடிய எல்லா டவர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் 3 டைப்பாக வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று க்ரீன் கலர், அதாவது கிரவுண்ட் பேஸ்ட், இன்னொன்று ரூஃப் டாப், இன்னொன்று வால் மவுண்டட் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் உங்கள் லொக்கேஷனில் எந்த டவர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இதில் நீங்கள் சிஸ்டம்லையும் பார்க்கலாம், அல்லது மொபைல் மூலியமாகவும் உங்களால் வந்து விசிட் பண்ண முடியும். நீங்கள் ஜஸ்ட் கண்ட்ரோலை பிடிச்சிட்டு நீங்கள் வந்து மூவ் பண்ணலாம். அப்படி இல்லைனா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜூம் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை தாராளமாக மொபைல்லேயும் வந்து பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்கள் லொக்கேஷன் பக்கத்தில் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு டவர்ஸ் வந்து காமிச்சிருக்காங்க அப்படின்னா ஜஸ்ட் அது மேலே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதோடைய டீட்டெயில் எல்லாமே நம்மளால் வந்து பார்த்துக்க முடியும். இப்போ இந்த இடத்துல
வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணியிருக்காங்க, ப்ளூ கலர்லேயும் வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. இந்த க்ரீன் கலர் இருக்கிறது எல்லாமே கிரவுண்ட் பேஸ்ட், அதாவது தரையில் வந்து போட்டிருக்கக்கூடிய டவர். அதே போல் இந்த ப்ளூ கலரில் கொடுத்து ரூப், அதாவது வீட்டு மேலேயோ அல்லது ஒரு மாடி வீட்டு மேலே வந்து போட்டிருக்கக்கூடிய டவர் அப்படின்னு வந்து சொல்லலாம். நீங்கள் அந்த ஆரோ மார்க் மேலே நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாவே அந்த டீட்டெயில் யாருடைய நேமில் இருக்குது, எந்த லொக்கேஷனில் இருக்குது, என்ன டவரில் இருக்குன்னு ஈஸியாக நம்மளால் வந்து தெரிஞ்சிக்க முடியும். இந்த மாதிரி வந்து உங்கள் நியர்பையாக இருக்கக்கூடிய டவர் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அப்படி தெரிஞ்சு நீங்கள் வந்து இன்னுமே உங்களுடைய நெட்வொர்க்கை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெட்டரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் அதில் கிளிக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சிடும். உங்களுக்கு ரிலையன்ஸ்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஜியோ ஆகவும், அதே போல் பிஎஸ்என்எல் 2G, அதே போல் ஏர்டெல் 4G, அதே போல் ஏர்டெல் 5G அந்த மாதிரி நெட்வொர்க் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மாதிரி வந்து நீங்கள் செக் வந்து பண்ணிக்கலாம் உங்களுடைய நியர்பையாக உங்கள் பிஎஸ்என்எல் 4G கிடைக்குதா இல்லை 2G கிடைக்குதா அப்படிங்கிறதையும் தெளிவாக நம்ம தெரிஞ்சிக்க முடியும். ஸோ மறக்காமல் இந்த வெப்சைட்டை விசிட் பண்ணி உங்கள் நியர்பையாக என்னென்ன டவர் இருக்குன்னு தெளிவாக தெரிஞ்சு அந்த நெட்வொர்க்கை சூஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் பிஎஸ்என்எல் கேட்பீங்க. கண்டிப்பாக உங்களுடைய நியர்பையில் பிஎஸ்என்எல் இருக்கான்னு செக் பண்ணால் இந்த மாதிரி வந்து தாராளமாக செக் வந்து பண்ணிக்கலாம். அதில் 2G இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கால் பேசுகிற வசதியும், 3G or 4G இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்டர்நெட் வசதியும் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். ஆனால் நான் செக் பண்ண வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இது வரைக்குமே 4G அப்படிங்கிற பிஎஸ்என்எல் டவர் நான் நிறைய செக் வந்து பண்ணிட்டேன். எனக்கு இது வரைக்குமே வந்து கிடைக்கல. பட் அது சிட்டி சைடில் நிறைய வந்து போட்டுட்ருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா பிஎஸ்என்எல் ஆஃபீஸ் இருக்கிற இடங்களிலே இன்னும் நிறைய இடத்துல 4G வந்து கிடைக்கல. ஆனால் 2G தாராளமாக கிடைக்குது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாட்டாவுடையும் எலான் மஸ்க் உடைய அந்த ஸ்டார்லிங்க்னு சொல்லக்கூடிய ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக கூடிய விரைவில் வந்து இந்த ஒரு ப்ராஜெக்ட் கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே கூடுதலாக வந்து கிடைக்கும். ஆனால் டிசிஎஸ் ஆல்ரெடி நம்ம கூட டைப் வச்சு பிஎஸ்என்எல் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து கன்ஃபார்மான ஒரு நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். அதனால் இன்னுமே வருங்காலத்தில் இந்த ஒரு டவர்ஸை வந்து தாராளமாக வந்து கொடுக்கறதுக்கும் ஏற்பாடு வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் பிஎஸ்என்எல் வாங்கியிருக்கோங்க, டவர் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்றுமே ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பாக சூப்பரான பெஸ்ட்டான ஆஃபர்ஸ்லாம் பிஎஸ்என்எல் வந்து கொடுத்துருக்குறாங்க. நாட்டுடைய ஒரு சிம்மாக வந்து நம்ம வந்து பயன்படுத்திட்டு வரோம். அது கண்டிப்பாக எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். அப்படிங்கிறது இந்த மாதிரி வந்து உங்கள் மொபைலில் என்ன டவர் கிடைக்குது அப்படிங்கிறதையும் உங்கள் நியர்பையாக இருக்கக்கூடிய டவர் என்னங்கிறது தெரிஞ்சு நீங்கள் சிம் தாராளமாக வாங்கிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தானே மறக்காம வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.